கிறிஸ்மஸ் லீவுக்கு ஊருக்கு போனோம் இல்லையா, அதனால் இருக்கிற காய்கறி எல்லாம் முடிக்கணும். ஸோ அதனால் வெந்தயக்கீரை கொஞ்சம் இருந்தது. சரி, வெந்தயக்கீரை போட்டு குழம்பு வச்சிடலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு முன்னாடியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் ரசம்லாம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்குள்ளே கீரை வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கீரையும் கோவக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். அதை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. சைடில் பருப்பும் விசில் வெந்துருச்சு. அதுக்குள்ளே வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கோவக்காயும் கழுவி நீல வாக்கில் அறுத்துட்டு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நான் கோவக்காய் நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதில் மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். காரம் சாப்பிட மாட்டோம். இது தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். சைடில் வெந்தயக்கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது நாளைக்கு உங்கள் கூட